வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் கொழுக்கட்டை விளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இது திருக்கார்த்திகைக்கு செய்கிற கொழுக்கட்டை விளக்கு. அதாவது மாவிளக்குங்கிறது பச்சரிசி ஊற போட்டு அது தண்ணி வடிச்சிட்டு இடித்து திரித்து வெல்லம் சேர்த்து செய்கிறது. இது வெறும் பச்சரிசி மாவில் செய்கிறோம். இது இனிப்பு கிடையாது. பச்சரிசி மாவில் ஒரு தட்டு மாதிரியும் விளக்கு மாதிரியும் செஞ்சு விளக்கேற்றுவோம். அதாவது திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றுகிற விளக்கு இது. இந்த விளக்கை நம்ம அதாவது தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு, அநேகமாக எல்லா வீட்லேயுமே பெண் குழந்தைகள் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த விளக்கு செய்வாங்க. கொஞ்சம் கொழுக்கட்டைகளும் செஞ்சு அது மேலே தட்டும் விளக்கும் வச்சு ஏற்றுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு 3 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே மாவு எடுத்துருக்குறோம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு ருசி வேணுங்கிறது இல்லை, இருந்தாலும் உப்பு சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தயிர் பதத்தில் கரைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா ஒரு தயிர் பதத்தில் கரைச்சிருக்கோம் பச்சரிசி மாவை. இது இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். அடுப்பில் இந்த பாத்திரத்தில் இந்த கரைச்ச மாவை வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். கொஞ்சம் போதும் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு. இதை ஊற்றி நல்லா கிளறணும். அதாவது கொழுக்கட்டை செய்கிற பதத்துக்கு வரணும். இது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் மோதக கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்கிறதுக்கு இதே மாதிரி தான் கிளறணும் மாவு. அதே மெத்தட் தான் இதுக்கும் நல்லா வரும். இது அடுத்து இதுக்கு நல்லா கிளறி இறக்கிட்டு அடுத்து என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் தான் தட்டுக்களும் விளக்குகளும் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோங்கிறது நீங்கள் பாருங்கள். அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கிளறின மாவை நல்லா திரும்ப சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். கொஞ்சம் கையில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா வலுவலுன்னு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுருக்கோம். பிசைஞ்சிட்டு அதை ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு பால்ஸாக உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் இதை விளக்கும் தட்டும் செய்யணும். இப்போ பாருங்கள், இந்த மாவை கொஞ்சம் அந்த உருண்டையில் கொஞ்சம் முக்கால்வாசி அவ்வளோதான் எடுத்து அழகாக தட்டு மாதிரி செஞ்சுருக்கோம். இதுதான் கொழுக்கட்டை மாவில் செய்த தட்டு. இப்போ இந்த மாவை நல்லா வலுவலுன்னு ஏற்கனவே நம்ம சேர்த்து பிசைஞ்சு வலுவலுன்னு உருட்டி அதை தான் நல்லா இது பண்ணுறோம். அப்போ தான் அதில் ரொம்ப கோடு இல்லாமல் விழாமல் விரியாமல் வரும். இந்த நம்ம செய்கிற விளக்கு இந்த தட்டு மேலே நிற்கணும். அடுத்தது விளக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த தட்டு மேலே ஒரு விளக்கு செஞ்சுருக்கோம். அதாவது அந்த உருண்டையை அப்படியே நடுவில் ஒரு பள்ளம் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த சைடெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பின்னுன மாதிரி பின்னுறதுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே செஞ்சுட்டு அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் அடி நல்லா நிற்கணும் இல்லையா, அது அந்த மாதிரி செஞ்சு ஒரு சின்ன விளக்குக்கு மூக்கு, அதாவது அகல் விளக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நம்ம செய்கிறோம். ஆனால் உள்ளே இன்னும் கொஞ்சம் நல்ல பள்ளமாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நெய் ஊற்றி தான் ஏற்றுவோம் இந்த விளக்கில். அதனால் இதை இந்த மாதிரி தான் செய்யணும். நல்லா எல்லாத்தையும் ஓரத்தெல்லாம் ஒரே மாதிரி இது பண்ணி வச்சுட்டு அந்த தட்டு மேலே இந்த விளக்கு வைக்கணும். தட்டும் விளக்குமாக செய்யணும். அது நல்லா நிற்கணும். அதில் இப்போ விளக்குகளும் தட்டும் செஞ்சாச்சு. அந்த தட்டுக்கள் மேலே அந்த விளக்குகளை வச்சுருக்குறோம். இப்போ நாங்கள் இதை இட்லி தட்டில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். முந்தியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த தட்டுக்கள் விளக்குகளை போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய செய்கிறப்போ சில விளக்குகள் சில தட்டுக்கள் உடஞ்சாலும் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இது எது நல்லா உடையாமல் வந்திருக்கோ அதை எடுத்து ஏற்றுவாங்க. நம்ம இப்போ அவ்வளோ நிறைய செய்கிறதில்ல இல்லையா, நமக்கு அளவாக தான் செய்கிறோம். அதனால் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறப்போ அப்படியே நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படியே வந்துடும். இது இப்போ இட்லி தட்டில் வேக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவில் கொழுக்கட்டை செஞ்சுருக்குறோம். அதாவது விளக்குகளும் தட்டுக்களும் செஞ்சுட்டு இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து
இந்த மாதிரி ஒரு சுண்டு விரல் நீளத்துக்கு மெல்லிசாக உருட்டி எடுக்கணும். இதையும் வேக வைக்கணும். வேக வச்சு ஒரு தட்டில் இந்த குளக்கட்டைகளை பரப்பி இதன் மேலே அந்த குளக்கட்டை தட்டுக்களும் குளக்கட்டை விளக்குகளும் வச்சு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும். இப்போ இதை வேக வச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெந்த குளக்கட்டைகள் அந்த நீளமாக உருட்டினது அந்த தட்டில் பரப்பி அது மேலே இந்த குளக்கட்டை தட்டு குளக்கட்டை விளக்கு அதை வச்சு அதில் நெய் ஊற்றி அதில் திரி போட்டு வச்சுருக்குறோம். இது இப்போ சாமி கும்பிட்றப்போ இதையும் ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு இது வந்து பிரசாதம் தான். நல்லா விளக்கு ஏற்றி நல்லா நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு விளக்கை வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது இப்போ இதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ சாமி கும்பிட்றப்போ இதை ஏற்றிட்டு நம்ம பார்க்கலாம். மாவிளக்கு அழகாக ஏற்றியாச்சு. நெய் விளக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தான் இது சிறப்பான வழிபாடாக இதை செய்வோம். இதே மாதிரி எல்லாரும் விளக்குகள் ஏற்றி வழிபட்டு எல்லோருக்கும் எல்லா நலங்களும் நிறைவாக கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.